சனாதன தர்மம் இரண்டாம் பாகம். இந்து மதத்தின் பொதுவான கர்மானுஷ்டானங்கள். அதிகாரம் 1. சமஸ்காரங்கள். ஒவ்வொரு மதத்திலும் மதத்தார் அனுஷ்டிக்க வேண்டிய சில கர்மங்கள் அல்லது அனுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாய் இக்கர்மானுஷ்டானங்களின் பிரயோஜனமானது: 1. ஜீவன் தனது கோஷங்களை வசப்படுத்தி கொண்டு அவற்றை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கு உதவுவதாகும். 2. தேவர்கள், ரிஷிகள் முதலிய பெரியோரின் சகாயத்தை ஜீவனுக்கு சம்பாதித்து கொடுப்பதும். 3. ஜீவர் மனதை அடக்கி தியானம் நிஷ்டைகளை சுலபமாய் சாதித்து கொள்ளும்படி அவனை சுற்றிலும் உள்ள ஆகாச ஸ்தலதிகளை பரிசுத்தப்படுத்துவதே. இவ்வுபதேசத்துடன் சில ஸ்தூல திரவியங்கள், தந்திரங்கள், ஆசனங்கள், திவனிகள் ஆகியவற்றை உத்தேசித்து கருத்தை சாதிப்பதற்கு மிக யோசனையோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒழுங்குடன் மேற்கூறிய கர்மாதிகளில் உபயோகப்படுகின்றன. இவ்விதம் உபயோகப்படும் திரவியங்கள் அவற்றில் உள்ள சுத்த தேஜஸ் சக்தியை பார்த்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தேவதா பூஜைகளில் உபயோகிக்கப்படும் சில வகை புஷ்பம் முதலிய திரவியங்கள் அந்த தேவதைகளுக்கு சொந்தமான தேஜஸும் சக்தியும் சிறிதுடையவாதலால் தேவதைகளுக்கும் உபாசகர்களுக்கும் மத்தியில் சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருத்தலை காண்கிறோம். உதாரணமாய் துளசி மணிகள் அமைந்த வடம் அல்லது மாலை ஸ்ரீ கிருஷ்ணனது ஆராதனையிலும் ருத்ராட்ச மாலை ஸ்ரீ மகாதேவர் ஆராதத்திலும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. தந்திரங்களும் ஆசனங்களும் அநேகமாக சரீரம் முழுவதும் உலாவி வரும் பிராணவாயுவின் விபாகங்களை சுத்தி பண்ணுகின்றன. இவற்றுள் சில ஆசன தந்திரங்கள் சரீரத்தின் தேஜஸ் வெளியேறி ஆகாயத்தில் கலந்து விடாமல் காப்பாற்றுவதற்கும், சரீரத்துக்குள்ளேயே இத்தேஜோதாரைகளை சித்தம் சாந்தி அடைந்து தியானத்தில் செல்லுவதற்கு உபயோகமாகும்படி சஞ்சரிக்க செய்வதற்கும் உதவுகின்றன. திவனிகள் மேற்கூறிய 3 வித பிரயோஜனங்களுக்கும் உதவுகின்றன. இவைகள் சூட்சுமமான அசைவுகளை உண்டாக்குகின்றன. அசைவுகள் கிரமமாகவும் சமமாகவும் பிரத்திகமாயின் மிகவும் தாங்குதல் பொருந்தியதும் லகுவாய் பாதிக்கப்படுவதுமான சூஷ்ம சரீரத்தின் சலனங்களை தாக்கி அவற்றையும் சமபாவமும் ஒழுங்குமுறை உடையவனாக்கி விடுகின்றன. இவ்விதம் சூஷ்ம சரீரத்தின் சலனங்கள் சீராக்கும்படி அவை மனதிற்கு சாந்தி சிரத்தை இவற்றை கூட்டுவிக்கின்றன. சில உத்தமமான திவனிகள் அவற்றை உச்சரிக்கும் மனிதன் விஷயத்தில் ரிஷிகள் தேவர்களாகிய இவர்களுடைய கவனத்தை வர்ஷிக்க செய்கின்றன. உடனே அப்பெரியோர்களும் அவனுக்கு உபகாரம் செய்கிறார்கள். அன்றியும் தக்க உச்சரிப்புகள், துஷ்ட போதனங்கள் முதலிய வசுந்தாம்சங்களை அணுகவட்டாமல் விரட்டி தம்மை உச்சரிக்கும் மனிதனுக்கு நாற்புறத்திலும் உள்ள ஆகாயத்தை பரிசுத்தப்படுகின்றன. அன்றியும் தக்க உச்சரிப்புகள், துஷ்ட பூதங்கள் முதலிய வசுத்தாம்சங்களை அணுகவட்டாமல் விரட்டி தம்மை உச்சரிக்கும் மனிதனுக்கு நாற்புறத்திலும் உள்ள ஆகாயத்தை பரிசுத்தப்படுத்தி விடுகின்றன. இவ்வித உபயோகப்படும் துவனிகள் மந்திரங்கள் எனப்படும். மந்திரமாவது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உத்தேசிக்கப்பட்ட கருத்து அல்லது பலத்தோடு ஒருவித தொடர்ச்சியில் உச்சரிக்கப்படும் திவானிகளே. இந்த திவானிகளின் வரிசை மாற்றப்பட்டால் அவற்றின் அசைவுகளும் மாறிவிடும், பலனும் மாறிவிடும். இதுவே மந்திரங்களை மொழிபெயர்க்க சாத்தியப்படாது என்பதற்கு காரணம். மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மந்திரம் முன்பின்னாய் மாற்றப்பட்ட எழுத்துக்களை உடைய வார்த்தைகள் சேர்ந்த ஒரு வாக்கியம் போல நிராகரிக்கமாகும். மந்திரத்தை பற்றி இன்னும் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைத்தல் வேண்டும். அதாவது மந்திரத்தை பிரயோகிப்பவன் நன்னடத்தை கடைபிடிக்காமல் காலங்கழித்து வருபவானாயின் மந்திரத்தால் உண்டாகும் உச்சரிப்புகள் அவனுக்கு நன்மையே இன்றி கேட்டை விளைவிக்கும் என்பதே ஆகும். ஏனென்றால் இம்மந்திரங்கள் இவனது சூஷ்ம சரீரத்தை சம்பந்தப்படுத்தும் பொழுது தமது திடமான சக்தியை அதனிடத்தில் தாக்கும்படி செய்கின்றன. அசுத்தமான இச்சா சங்கல்பங்களுக்கு நேர் விரோதியான இம்மந்திரங்களின் சக்தி மேற்கூறிய விதமாய் சூஷ்ம சரீரத்தில் தாக்குங்கால் இவனால் உற்பத்தி பண்ணி கொள்ளப்படும் தீய விச்சை முதலியவற்றால் நிறைந்த இவனது சூஷ்ம சரீரம் ஒரு விதமும் மந்திர சக்தி மற்றொரு விதமும் பிரதிவிப்பதால் பெரும் போட்டியுண்டாகி மந்திர சக்தி பலப்பட சரீரம் சிதைவுண்டு சில சமயம் காயப்பட்டு கிழிக்கப்பட்டாலும் படலாம். இவனது திச்சாசாக சங்கல்பங்கள் பரிசுத்தங்களாயின் இவை மந்திர சக்திக்கு அனுகூலமாகவே பிரவர்த்திக்கும். ஆதலால் மேற்கூறிய விதம் போட்டி நேருவதற்கு
பேதமில்லை. இவ்வித சுத்தமான இச்சா சங்கல்பங்கள் எவ்வளவு பலவீனங்களாயினும் சரி, அவை தம்மாற் கூடிய வரையில் உதவி புரியுமேன்றி விரோதிப்பதற்கு இடமில்லை. மந்திரங்களை வெளிப்படையாக உச்சரிக்க வேண்டியது அவசியமன்று. வாஸ்தவத்தில் அவைகளின் இரகசிய சரணமே மிக வெளிப்படையாக உச்சரித்தலை காட்டிலும் பன்மடங்கு விசேஷ சக்தி உள்ளவைகளாம். இவ்வித இரகசிய யோச்சரணங்கள் பிரகிருதியின் ஸ்தூல பாகங்களை காட்டிலும் அதிகமாய் சூட்ச்ம விபாகங்களை பாதிக்கின்றன. ஒரு இந்துவின் ஆயுள் காலத்தில் அனுஷ்டிக்கப்படும் கர்மங்களுக்குள் சில முக்கியமானவை அவனது பால்ய கௌமாராதி அவஸ்தைகளை குறிப்பிடும் அறிகுறிகளாயிருக்கின்றன. பூர்வ காலங்களில் இவை எண்ணிறந்தவர்களாய் இருந்தன. இவற்றுள் 10 முக்கியமானவர்களாய் கணிக்கப்பட்டு வந்தன. தற்காலத்தில் இப்பத்தினுள்ளும் சிலவே அனுஷ்டிக்கப்படுகின்றன. சமஸ்காரங்களில் 7 சிசு பால்ய பருவங்களை சேர்ந்தவை. இவ்வேளில் 6வது தான் அன்னப்பிரசனம் என்பது. இது குழந்தைகளுக்கு முதல் கட்டியான ஆகாரமூட்டல் ஆகிய சடங்கு. இது சர்வாத்திர அனுஷ்டானம் உடையது. 7வது தான் சூடாகரணம் அல்லது குடுமி வைத்தல். இதுவும் காது குத்தலும் அநேகமாய் எவ்விடத்தும் அனுஷ்டிக்கப்படுகின்றன. பிறகு உபநயனம் நடத்தப்படுகிறது. இது வெகு முக்கிய சடங்கு. இதில் பையன் குரு சமீபத்தை அடைந்து அவரால் யக்னோவிதனம் எனப்படும் பவித்திரம் ஆகிய முப்புரி நூல் கொடுக்கப்பெற்று காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கப்படுகிறான். இவ்வுபதேசம் அவனை இருபிறப்பாளன் ஆகிய திக்விஜயன் ஆக்குகின்றன. உபநயனம் சிறுவனுடைய வித்யாபியசிய நிலைமையை ஆரம்பிக்க செய்கின்றது. இவ்வவஸ்தையில் பூர்ணமான பிரம்மச்சாரியம் அல்லது ஸ்திரீ விருத்தியின்மை விதிக்கப்பட்டிருக்கிறதோடு சிறுவனுக்கு முயற்சியுடன் வித்தையும் அபிபிஸ்தாலும் கடமையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வவஸ்தை வித்யாபியச முடிவில் கிரமமாய் கிரமத்தை நோக்கி திரும்ப வரலாகிய சாமவர்த்தனம் என்னும் சடங்குடன் முடிவடைகிறது. பிறகு சிறுவன் அடுத்தபடியாகிய கிருஹஸ்தம் அல்லது கிரகாதிகார நிலைமையில் பிரவேசிக்கத்தக்கவனாகிறான். இப்பொழுதுதான் விவாகம் செய்யப்படுகின்றன. இச்சிறுவன் பிரவுடனாகிய பூமனுக்குரிய சகல பாரங்களையும் வகிக்கத்தக்கவனாய் குறிப்பிடப்படுகின்றன. தற்காலத்திய இந்தியாவில் மேற்கூறிய சேமாகரங்களாகிய விதிகள் யாவும் வழக்கம் தவறி போயிற்று. பேருக்கு மட்டுமே விவாகமும் உபநயனமும் சமஸ்காரங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. விவாகமும் வித்யாபியசிய நிலைமையில் மத்தியில் மிக ஒழுங்கினமாய் நடத்தப்படுகின்றன. இதனால் வித்யாபியாசி கிருகஸ்தன் இவ்விருவர்களின் தர்மங்களும் ஒன்றோடொன்று கலக்கப்பட்டு இரு நிலைமைகளும் பூர்ணமாகாது இரண்டும் கெடுதலை அடைந்து வருகின்றன. ஆதலால் மேற்கூறிய பூர்வ காலத்திய உத்தம விதிகள் பழையபடி தேசத்தில் அனுஷ்டானத்தில் வரும்படி கடவுள் கருணை புரிவாராக. பிரமாணங்கள் ஒரே சப்தமாகிலும் பிசகின்றி உச்சரிக்கப்பட்டால் ஸ்வர்கலோகத்தில் சகல அபிஷேகங்களையும் கொடுக்கக்கூடியதாகின்றன. ஸ்வரத்திலாவது வர்ணத்திலாவது ஹீனமாய் மந்திரம் வீணாய் உச்சரிக்கப்பட்டதாகிய அதன் அர்த்தத்தை கொடுக்காது. அது வாக்கு வஜ்ரமாகி முன்னொரு காலத்தில் இந்திர சத்ரு என்னும் பதம் ஸ்வர பிரசகால் உத்தேசித்தபடி வித்திரனுக்கு சத்ருவாகிய இந்திரனை கொல்லாமல் இந்திர சத்ருவான விருத்தாசுரனையை கொன்றது போல் யஜமானியை இம்சிக்கின்றன. தவறான மந்திரங்களை உச்சரிக்கக்கூடாது. புண்ணியமான வைதிக கர்மங்களால் இங்கும் மறு உலகிலும் பாவனங்களான நிகேஷகம் முதலிய சரீர சம்சாரங்கள் துவிஜயனுக்காகவே செய்யப்படல் வேண்டும். ஒரு சித்திரத்தின் உருவம் அநேக வர்ணங்களால் வர வர பிரகாசப்படுத்துவது போல இவ்விதமே பிராமணியமும் விதிபூர்வமாக சமஸ்காரங்களால் நாளடைவில் பூர்த்தியடைகின்றன. கர்ப்பாதானம், பும்சவனம், ஸ்ரீமந்தம், ஜாதக கர்மம், நாமக்கிரியை, நிஷ்கிராமம், பிரசானம், உபநயனக்கிரி, கர்ணவேதம், விரதாதேசம், வேதாம்பர கிரியா விதி, கேசாந்தம், சன்னானம், உத்வாகம், விவாக அக்னி பரிக்கிரகம், திரேதாக்னி சங்கிரகம் என சமஸ்காரங்கள் 17 சமர்ப்பிக்கப்படுகின்றன. இது பராச ஸ்மிருதியில் உத்தேசிக்கப்படும் வியாச சம்ரிதி சமஸ்காரங்கள் 17 வகைப்படுத்தப்பட்டுள்ளது.